தமிழ்நாட்டின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை வணங்கி இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் தமிழசாமி அம்மா அவர்களை ஆசையோடு தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பித்த அவரிடத்தில நியாயத்தை கேட்கிறோம். ஒரு நாட்டில் அமைதியான சூழல் இருந்தால்தான் மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதுதான் ஆட்சியாளர்களின் முதன்மை கடமை என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஏன் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நன்றாக அறிந்த காரணத்தால் தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது சட்டம் ஒழுங்கு குறித்து குற்றம் சுமத்தி தனக்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து இப்போது ஆட்சி அதிகாரத்தை முதலமைச்சர் அரியணையை கைப்பற்றி இருக்கிறார்கள். தமிழகத்திலே தற்போது 8 கோடி பேர்கள் வசிக்கின்றார்கள், எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. ஆனால் மொத்த காவல்துறையினுடைய எண்ணிக்கை 1,50,000 பேர்கள் தான் இருக்கிறார்கள். இதிலே 90,000 பேர்கள் தான் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கும் பிரிவில தங்கள் கடமையை பணியை செய்து வருகின்றார்கள். மீதமுள்ள 60,000 பேர்கள் காவல்துறையின் மற்ற 35 சிறப்பு பிரிவுகளின் பணி செய்கின்றார்கள். இது காவல்துறை வட்டாரங்கள் கவலையோடு தெரிவிக்கின்ற செய்தி. தமிழ்நாட்டின் கள நிலவரம் இப்படி இருக்க, சட்டம் ஒழுங்கு தலைவிரித்து ஆடுகிற இந்த கள நிலவரத்தை தாவேக அரசியல் நிலவரமோ இப்போது கலவரமாக இருக்கிறது. முதல்வர் விஜய் அவர்களை புகழ் பாடுவதிலே தாவேக கட்சிக்குள்ளே போட்டா போட்டி நடக்கிறது என்றால், சமீபத்திலே தாவேக கட்சிக்கு தாவிய அடுத்த கட்சிக்காரர்களிடத்திலே அதை விட போட்டா போட்டி நடக்கிறது. இது ஒரு புறத்திலே என்றால், தோழமை கட்சிகளில் விஜயை யார் உயர்த்தி பிடிப்பது என்று ஒரு கடுமையான போட்டா போட்டி இப்போது தோழமை கட்சிகளுக்குள்ளே நடந்து வருகிறது. அதிலே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று சொல்லி இருக்கிறார், விஜயை பார்த்து வியந்து போயிருக்கிறார் பாரத பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா விஜய் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளர் சொல்ல போறாங்களாம். சொன்னாலும் சொல்லுவாங்க என்று விஜயின் புகழ்பாடி மோடியே வியந்து போயிருக்கிறார் விஜயை பார்த்து என்று மோடியின் புகழ்பாடி தாவேகாவிலே முதன்மை இடத்துக்கு வர வேண்டும் என்று முண்டிக் கொண்டிருக்கிறார் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். அதைவிட சமூக நீதிக்காக போராடி இந்த தாய் தமிழ்நாட்டின் உரிமைக்காக தங்களை தியாகம் செய்திட்ட தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, இன்னும் பல தலைவர்கள் எல்லாம் இப்போது என்ன சொல்லுகிறாங்க தெரியுமா? இவர்களையெல்லாம் நம்ம முதல்வர் விஜயின் வடிவிலே பார்க்கிறோம் என்று செங்கோட்டையனுக்கு பின்னால் வந்த தாவேகாவுக்கு தாவிய அதிமுகவினுடைய அடிபிடிகள், முன்னாள் அமைச்சர்கள் விஜயின் புகழ் பாடுவதை பார்த்து விஜய் மன்ற நிர்வாகிகளே அசந்து போயிருக்கிறார்கள். இதோடு மட்டும் முடியவில்லை. இனி விஜய் தான் தமிழ்நாட்டின் நிரந்தரம் என்று நிரந்தரம் இல்லாத கூட்டணி கட்சிகள் விஜயின் புகழ் பாடுவதை பார்த்து தமிழ்நாடே அசந்து போயிருக்கிறது. அதோடு இனிமேல் விஜய் கட்சிகளுக்கு எதிர்களிடமிருந்து வருகிற கணைகளை தாங்குகின்ற கவசமாக இருப்போம் என்று விசுவாசத்திற்கு புதிய விலாசம் தந்துள்ளார் மாண்புமிகு அண்ணன் வைகோ அவர்கள். தமிழ்நாட்டு மக்களே, நல்லோர்களே, வல்லோர்களே, சிந்தனையாளர்களே,
தமிழ்நாட்டின் மானம் காப்போர்களே, இதிலே உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நம்ம முதல்வர் விஜய் அவர்களை யார் யார் இன்றைக்கு புகழ் பாடுகிறார்களோ, கூட்டணிக்கு முன்பு வரை யார் யார் எப்படி பேசினார்கள், நம்ம முதல்வர் விஜய் அவர்களை வார்த்தைகளால் எப்படி வருத்தெடுத்தார்கள், அவர்கள்தான் இன்றைக்கு முதலமைச்சர் அரியணையிலே விஜய் அமர்ந்தவுடன் தாவேகா கட்சிக்காரர்களை விட தாவேகா கட்சிக்கு சமீபத்திலே தாவிய அடுத்த கட்சிக்காரர்களும் கூட்டணி கட்சிக்காரர்களும் அடிக்கிற ஜால்ராவினால் விஜய்க்கு ஜன்னி காய்ச்சலே வந்துவிட்டது என்று செய்திகள் வருகிறது. ஆனாலும் இந்த ஐஸ் வைப்பதை பார்த்து விஜய் அவர்களும் சுமார் சொக்கி போய் தான் நிற்கிறார்கள். கடந்த 50 நாட்களாக அரசு நிர்வாகம் தேங்கி நிற்கிறது, தடுமாறி நிற்கிறது. ஆனால் தீர்வுகளை காண வேண்டிய நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்குத்தான் நேரம் இல்லை, நேரம் போதவில்லை. அவருக்குத்தான் அதிமுகவின் ஆயுளை முடிக்க வேண்டிய தலையாய கடமை தலைக்கு மேல இருப்பதனாலே தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்கே அவருக்கு நேரம் இருக்கிறது? ஒன்று சொல்லிக் கொள்கிறேன், அதிமுகவின் அதிகாரத்தை அனுபவித்தவர்கள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கட்சியை காப்பாற்ற வேண்டிய நேரத்திலே கட்சியை காட்டி கொடுத்து விட்டு செல்வது அதிமுகவுக்கு ஒன்றும் புதிதல்ல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும், புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும், இன்றைக்கு புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் காலத்திலும் இது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது போன்ற கட்சியை விட்டு போகின்ற கன்றாவி காட்சிகளை பார்த்து பார்த்து சலித்து போய் வேதனையிலே கண்ணீரை காணிக்கை ஆக்கிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் முன்பை விட வேகமாகவும் விசுவாசத்தோடும் கழகத்துக்கு உழைத்து அதிமுகவை ஆட்சி கட்டில அமர்த்திக்க வரலாறு நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரியாது. மொத்தத்திலே ஒரு விஜய் அல்ல 100 விஜய் அவதாரம் எடுத்து வந்தாலும் தமிழ்நாட்டு மக்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டரும் ஏழை எளியவர்களுக்கான சாமானியர்களுக்கான அதிமுகவை ஒரு நாளும் கைவிட மாட்டார்கள். அதிமுகவை அழிக்க எவனும் இந்த பூமியில இதுவரை பிறக்கவில்லை, இனிமேலும் பிறக்க போவதில்லை. இதுதான் அதிமுகவின் அசல் வரலாறு. இதுதான் அதிமுக விசுவாச தொண்டனின் உயிர் மூச்சு. ஆகவே அதிகாரத்தை தேடி ஓடுகிற ஒரு சில போலிகளை நம்பி அதிமுக ஒரு நாளும் இருந்ததில்லை. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும், வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும், ஏன் செத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கோடான கோடி தொண்டர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்காக 8 கோடி தமிழர்களும் இருக்கின்ற வகை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்து வேட்டையாடி வருகிற விஜய்க்கு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் கவசமாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றி தருவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்டெடுத்து தருவார்கள். அது இந்த இடைத்தேர்தலிலே தீர்ப்பாக வெளிவரும் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.